ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உமன் ஏசியா கப் T20 ஃபைனல் மேட்ச் நாளைக்கு நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, கிராண்ட் லீக் எந்த பிளேயரான எடுக்கலாம், அதுமாதிரி நம்ம தொடர்ந்து அந்த 1-2 பிளேயரை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த பிளேயரை எந்த மாதிரி இதில் யார் யார் அப்படி வர்றாங்க, அதை அவங்கள எந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் யார் எடுக்கலாம், ட்ரம்புக்கு யார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டும் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்கே நடந்த 17 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்களும் 10 மேட்சஸ் செகண்ட் வின் பண்ணவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 150க்கு பிலோ தான் ஸ்கோர் நிறைய டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஒரு டாமினேட் பண்ணுற டீம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஹை ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் ஈக்குவலாக இருந்தாலும் இந்தியா தான் ஸ்ரீலங்கா கூட டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மேபி இப்போ டாப் ஆர்டரில் நல்லா அடிச்சிட்டாங்கன்னா அவங்களும் ஒரு ஈக்குவல் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நடந்த லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல அவங்க 144 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட் இழப்புல. ஆனா ஸ்ரீலங்கா 7 விக்கெட் இழந்துட்டாங்க. ஆனா 141 ரன்ஸ் லாஸ்ட் வரைக்கும் போய் தான் அவங்க அந்த இதை வின் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுடைய டீமோடைய பவரே அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிறவங்க தான். அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கிட்டாங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்தியா பக்கம் போயிடும். ஆனா இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. டாப் ஆர்டர் விக்கெட் போயிட்டாலும் அதுக்கு அடுத்து வர ஐச்சிகர், ராட்ரிகஸ் இவங்க வரைக்கும் பேட்டிங்கான ஆப்ஷனும் இருக்கு, பவுலிங்கான ஆப்ஷனும் இருக்கு. ஸோ 10 டீம்ல நீங்க இந்தியாவுக்கும் போடுங்க, கொஞ்சம் ஸ்ரீலங்காவுக்கும் சப்போர்ட் பண்ணியும் போடுங்க. இந்தியா பிளே பண்ணும்போது பாகிஸ்தானோட 109 ரன்ஸ் 14 இதுலயே அடிச்சாலும் அவங்களும் ஒரு 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பவுலிங் ஈஸியா இருந்துச்சுன்னா விக்கெட் ஃபால் இல்லாம இந்தியா ஜெயிச்சிடுறாங்க. ஆனா இந்த இது ஃபைட் கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறதுனால டாப் ஆர்டர்ல மேபி 1 or 2 விக்கெட் போகலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிச்சாலும். ஸோ இதுல இருக்கிற இதை பாருங்க, எந்தெந்த டீம் எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ல எப்படி எப்படி பிளே பண்ணிருக்கிறாங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு. இங்க நடந்த டோர்னமெண்ட்ல இருந்தோம். ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் 64 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஃபேசர்ஸ் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. லேடிஸ் மேட்ச்ல ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நார்மல் ஸ்பின்னரும் ஈக்குவலா அது விக்கெட் எடுத்துருவாங்க. 32 விக்கெட் எடுத்திருக்காங்க போத் இன்னிங்ஸ்லயும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பாத்தீங்கன்னா 19, செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலரா அதுக்கு தக்கனமா நீங்க ட்ரை பண்ணி கிடுங்க. ஹெட் டு ஹெட் பார்த்த வரைக்கும் டோட்டலா நடந்த மேட்ச் பாத்தீங்கன்னா 24 மேட்சஸ்ல 19 மேட்சஸ் இந்தியா தான் வின் பண்ணி டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா வெறும் 4 மேட்சஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியா தான் ஃபுல் ஹை சார்ஜ்ல இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 1 or 2 ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியும் போடுங்க. ஏன்னா லோ பர்சன்ட்ல தான் 50 பேர் இருக்கிறாங்க 1 or 2 பிளேயர்ஸை தவிர. ஸோ நம்ம வின்னானா அந்த ரேங்க் ஆனது கூடும். இப்ப எப்படி ஸ்ரீலங்காவுடைய டாப் ஆர்டர் உடச்சிட்டா அவங்க டீம் கொஞ்சம் டவுன் ஆகுமோ, இந்தியாவுடைய டாப் ஆர்டர் அடிச்சுட்டு அவங்க விக்கெட் ஃபால் இல்லாமலே வேகமா அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, சேசிங் பண்ணும்போது பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீமும் வின் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு கொஞ்சம் ஒரு சான்ஸ் இருக்கு அந்த டாப் ஆர்டர் அடிக்கிறத பொறுத்து. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட டீம் எந்த ஒரு சேஞ்ச் அப்பும் பண்ண மாட்டாங்க. மேபி பாத்தீங்கன்னா அந்த உமா சட்ரிக்கு பதிலாக ஹேம்லதா கொண்டு வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கன்வரோடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு, அதுக்கு பதிலாக ஆஷா கொண்டு வருவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காலையும் கொஞ்சம் ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தீப்தி சர்மாவை இந்த மேட்ச்ல டாப்லயே யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. இவங்க அட்டப்பட்டுலாம் இருக்கிறாங்க. ஸோ அவுட் விக்கெட் எடுக்கணும்ட்டு எடுக்க வாய்ப்பும் அந்த மாதிரியும் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாசிபிள் லெவல் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். அவங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு அந்த ஐச் பெரேராக்கு பதிலாக அந்த ஆல்ரவுண்டர் காஞ்சனா அவங்களே கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்க இப்போ நம்ம தொடர்ச்சியா இதுலயே தான் நடந்துட்டு இருக்கு. வென்யூ ப்ராக்ரஸும் பார்த்துருப்பீங்க நம்ம இதுலயும். இதில் என்ன அப்படின்னா மேக்சிமம் இந்தியா தான் டாமினண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஹோம் கிரவுண்டு பொறுத்தவரை ஸ்ரீலங்காங்கும் போது ஒரு 10 டீம் இந்தியாவுக்கு போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீமாவது ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று போடுங்க. இப்போ இவங்க அட்டப்பட்டு ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அட்டப்பட்டு சேசிங் நல்லா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு இதில் பிடிக்கும் போது அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அப்படின்னா சேசிங் பண்ணுறது இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஜெயிக்க. அப்போ ஸ்ரீலங்கா பிளேயர்ஸும் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்க அவுட் ஆகிட்டாங்க முதலையே அப்படின்னா தான் இந்தியா பக்கம் அந்த மேட்ச் ஈஸியாக வர மாதிரியான கண்டிஷன் வரும். ஸோ இப்போ இதோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் பிச் ரிப்போர்ட் இனிஷியலாக ஃபேஸ் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது. அடுத்து ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சப்போர்ட் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸும் இங்கே சப்போர்ட் ஆகும். இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அட்டப்பட்டு தீப்தி சர்மா ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கிறாங்க.
ஸோ இதில் இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா பேட்டிங்கில் இல்லை விக்கெட் கீப்பர் பேட்டிங்கில் ஒரு கேப்டனோ வைஸ் கேப்டனோ வரலாம், இல்லைன்னா ஆல்ரவுண்டரில் ஒரு வைஸ் கேப்டன் வரும் இந்த மேட்சை பொறுத்தவரை. இப்போ இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணாங்கன்னா, ஏது பவுலிங் போடுறாங்க இந்தியா அப்படின்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் கூட வர ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் பொறுத்தவரை. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வின் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படி வின் ஆகுங்கன்னா அதே மாதிரி தான், அவங்க ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் வின் ஆக முடியும். பவுலர் கூட பெரிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இதில் வந்து இல்லை, ஒரு குறிப்பிட்ட 2-3 பவுலரை விட அவங்க அந்த அளவுக்கு இது பண்ணலை. ஸோ ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பேட்டர் அந்த மாதிரி தான் அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீமான கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மாதிரியான காம்பினேஷனில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த மேட்சை பொறுத்தவரை எந்தெந்த பிளேயருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், எந்தெந்த பிளேயர் வந்து வருவாங்க அதுபடி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் இருந்து எந்தெந்த பிளேயர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் மந்தனா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் அந்த ட்ரீம் பாயிண்ட் இதில் வர்றாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 100% வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இது ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு இதில் நீங்கள் ரொம்ப இது வேண்டாம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது சிஃபாலி வர்மாவோட பேட்டிங் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஒன்று அவங்க அடித்து பெருசாக அடிப்பாங்க, இல்லை ஃப்ளாப் ஆயிடுவாங்க, ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் வருவாங்க. ஸோ மந்தனா நீங்கள் ஒரே ஒரு இதில் ரிஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா சிஃபாலி வர்மா மந்தனால ஒரே ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஹைச் கர் வந்து இவங்க கூட ஹெட் வென்யூ ரெக்கார்டு ரெண்டுமே அருமையாக வச்சுருக்காங்க. ஒரு ஆவரேஜ் பெர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷன்லேயும் கம்மியாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா பண்ணால் நீங்கள் ஹைச் கரை ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் மந்தனாவையும் சிஃபாலி வர்மாவையும் சேர்த்தே எடுத்துக்கலாம். அது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அட்டப்பட்டில் இப்போ தீப்தி சர்மா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா முக்கியத்துவமாக இருப்பாங்க. ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்கும். சிவிசி அளவுக்கும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு இது பண்ணுறாங்கன்னா, செகண்ட் பவுலிங் போட வராங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு தான் அந்த முதலே டாப் ஆர்டரில் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த லாஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த 50 பாயிண்ட்டு இந்த மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை அவங்க டெத் ஓவர் வரைக்கும் போடுவாங்க. ஸோ விக்கெட் எடுக்க சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஆர் சிங் தக்கூர் பொறுத்தவரை வந்து இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேட்டகரி ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் தான் இருக்கும் ஒழிய சிவிசிக்கான இது வந்து இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிவிசி அளவுக்கு. இல்லைன்னா நீங்கள் பெட்டர் அவங்கள ஒரு இதை ரிஸ்க்காக இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் லீவ் பண்ணி வேணால் பாருங்கள். ஆனால் இந்தியா டாமினேட் பண்ணுவாங்க, இப்போ பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் கூட மாதிரி டாமினேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் ஸ்பின்னர் வருவாங்க. ஸோ அதில் அப்படி வர்றப்போ நீங்கள் அப்படியே ஒரு டீம் எடுக்கிறீங்கன்னா அதில் மட்டும் நீங்கள் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் லீவ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ் இவங்க பவுலிங் போட்டாங்கன்னா. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஹைச்கர் வருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கஷ்டம்தான். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா மந்தனாவும் சிஃபாலி வர்மாவும் 2 பேரும் வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் யாராவது மேபி ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகலாம், இல்லை கம்மியான ட்ரீம் பாயிண்ட் எடுக்கலாம். அடுத்து தீப்தி சர்மா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அட்டப்பட்டவும் இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அவங்க பவுலிங் 20 பாயிண்ட் 20-30 பாயிண்ட் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ட்ரீம் பாயிண்ட் டீம் வந்துடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 4 பேர் ட்ரீம் டீம் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக வருவாங்க இன்னிங்ஸ் வைஸ் பார்க்குறப்போ. இல்லைன்னா 3 பேர் வந்துடுவாங்க. இப்போ ஹைச்கர் இப்போ சப்போஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா இந்த இடத்துல இவங்க வராமல் இந்த இடத்துல ஆர் சிங் தக்கூர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படின்னாலும் 4 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த மாதவி சமர விக்ரமா வந்து ஒரு 1 டவுனில் வராங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய பெர்சன்டேஜ் இப்போ ரொம்ப லோவாக இருக்குது. இந்த மாதிரி லோ பெர்சன்டேஜ் அடிக்கும் போது நம்மளுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டாப் ஆர்டரில் வேறு வருவாங்க. ஸோ இப்போ டாப் ஆர்டரில் விக்கெட் போயிடும், பவர் பிளேயில் விக்கெட் போகிற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் அந்த குணரத்னையில் ஒருத்தங்களை அட்டப்பட்டில் லீவ் பண்ணிட்டு கூட இவங்களை ட்ரை பண்ணலாம். ஷிஃபாலி வர்மா மந்தனா டபுள் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா 2 பேருமே எடுத்துடலாம். ஆர் யாதவும்
கண்டிப்பாக இந்த பிச்சு வந்து நான் பார்த்த வரைக்கும் சரி, பொதுவாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது. அது லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலர், அந்த ஸ்ரீலங்கா பவுலர் பார்த்துருந்தீங்களாலும் வந்திருப்பாங்க. நேற்று நடந்த பாகிஸ்தான், அவங்க லாஸ்ட்டாக நடந்த பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துருந்தீங்களாலும் அந்த ஆர்த்தடாக்ஸ் பவுலர் லெஃப்ட் ஹேண்டர் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ட்ரீம் டீம் ஆனது ஒரு சின்னதாவது வருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 2 பேர் இந்த இடத்துல இருந்து வருவாங்க. நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதவியை கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேட்டகரியில் இப்போ இவங்க 2 பேரில் பெரேரா இல்லைன்னா காஞ்சனால யாராவது ஒருத்தங்க தான் அவங்க டீம்லேயே முதல் எடுப்பாங்க. இவங்களோட இது லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ இவங்களை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் காஞ்சனா வந்தாங்கன்னா அவங்கள மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இவங்க கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவாங்க, 3 ஓவராவது போட்டுருவாங்க. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா உங்கள் ட்ரீம் டீம் வந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்லேருந்து நீங்கள் ஒருத்தங்களை ரிஸ்க்காக ட்ரை பண்ணால் போதும். ஸோ இவங்க தான் இந்த ரிஸ்க் பிக்கில் வேறு. சப்போஸ் காஞ்சனா வரலைன்னா இந்த குலாசாரியாவே ட்ரை பண்ணுங்கள், இவங்களை ட்ரை பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் ரிச்சா கோஸை கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை ரிச்சா கோஸ் வந்து லாஸ்ட் மேட்சும் கேட்ச் பிடிச்சி ட்ரீம் டீம் அந்த கேட்ச் பிடிச்சி இந்த மாதிரி வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிச்சா கோஷ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சீவினி, இவங்க டாப் ஆர்டர்லாம் இந்தியா அவுட் ஆக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க ஒரு ட்ரீம் டீம் ஆனது வருவாங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் வந்து அவங்க பண்ணுறப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அது மூலயமாவும் அவங்க ட்ரீம் டீம் ஆனது வந்துருவாங்க. இப்போ இந்தியா டாமினேட் பண்ணால் கூட. ஸோ அவங்கள கூட நீங்கள் இவங்கெல்லாம் ஒரு ரிஸ்க் பிக்கில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அந்த பிரபாதனி அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பிரியதர்ஷினி அப்படி இல்லைன்னா குமாரி, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தங்களை மட்டும் ட்ரீமில் எடுங்க. இந்த 3 பேரில் ஒருத்தங்களை யாராவது ஒருத்தங்க ஒரு விக்கெட் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆனது கிடைக்கும். லோ பர்சன்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து நீங்கள் இந்த 2 பேரை ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஒரே ஒரு இதில் வந்து வேணால் நீங்கள் இவங்க குணரத்னே இவங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் அவங்க நம்ம இந்தியா டீமில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர் அந்த மாதிரி தான் நிறைய இருக்கிறாங்க, லெக் ஸ்பின்னர் இல்லை. அதனால இவங்க கொஞ்சம் அடிக்க ஒரு சில டைம் வாய்ப்பும் இருக்கும். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்காக அடித்தா வரலாம். அப்படி இல்லைன்னா பெட்டர் சாய்ஸு சஞ்சீவினி இவங்ககிட்டே இவங்க நம்ம சொன்ன அந்த 3 பேரில் ஒருத்தங்க இல்லையே போகலாம். ஸோ மேக்ஸிமம் ஒருத்தங்களை இந்த கேட்டகரியில் இருந்து ட்ரை பண்ணுறதே பெட்ரு. ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி தான். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தில்வாரி வந்து உறுதியாக ட்ரீம் டீம் இந்த மேட்ச் வந்துடுவாங்க. ஆனால் பவுலிங் போட்டு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் பேட்டிங்லையாவது எப்படியும் வந்துடுவாங்க. அடுத்து இந்த மேட்சோட முக்கியமான ட்ரம்ப் பிக்கு வந்து பூஜா வஸ்டாஸ்கர் தான். நீங்கள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க, செகண்ட் பவுலிங் போடுறாங்க, எதுனாலும் ஓகே. ஆனால் எந்த இதுலனாலும் இந்த மேட்சோடைய ட்ரம்ப் பிக்கு இவங்க தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இவங்க 2 பேரையும் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிற டீமில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த பிரபாதனி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா போடுறாங்க. செகண்ட் பவுலிங்கோட ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 to 3 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரபாதனியை ரிஸ்க்காக நீங்கள் லீவ் பண்ணுறீங்கன்னா ஆர்கோஷையே ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆர்கோஷ் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆர்கோஷை விட ராட்ரிகஸ் வந்து இவங்க கூட ரெக்கார்டை நல்லா வச்சுருக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் ராட்ரிகஸ் வந்து இவங்க கூட ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் உறுதியாக கிடைக்காது. நீங்கள் ஸ்ரீலங்கா தான் வின் ஆகும் அப்படின்ட்டு ஒரு டீமோ 2 டீமோ போடணும். அந்த டீமில் நீங்கள் ராட்ரிகஸை எடுக்கணும். ஏன்னா அவங்க டாப் ஆர்டரில் 3-4 பேர் அவுட் ஆனால் அந்த ராட்ரிகஸ், ரிச்சா கோஷ் அதெல்லாம் நீங்கள் அப்படி எடுக்கணும். ராட்ரிகோஸ், ரிச்சா கோஷ், தீப்தி சர்மா இவங்களெல்லாம் நீங்கள் மெயின் பிக்கா, பூஜா வஸ்டாஸ்கர் இவங்களை எல்லாத்தையும் அதுக்கு அடுத்து வரவங்கள எடுத்து நீங்கள் ஒரு டீம் உருவாக்குனீங்கன்னா அதில் ராட்ரிகஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பெருசாக ப்ளே பண்ணுவாங்க, ஓரளவு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் போதும். இப்போ நீங்கள் கன்வீரே எடுக்கிறீங்க அப்படின்னா போதும். ஆனால் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் இது ஃபைனல் மேட்சை பொறுத்தவரை யார் லெஸ்ஸாக இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை எந்த பிளேயர் அப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களும் ஒரு லோ பர்சன்ட்டில் இருக்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ் பவுலினோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலினோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்னிங்ஸ் வைஸ் அந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி லீவும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு அவங்க டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் மந்தனாவை லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் அட்டப்பட்டு வந்து ஆஃப் ஸ்பின்னர், டிவாரி ஆஃப் ஸ்பின்னர், பிரியதர்ஷினி ஆஃப் ஸ்பின்னர். ஸோ எதுலையாவது அவங்க ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே கொடுக்குறாங்க விக்கெட்டுக்கு அப்படின்னா இவங்க அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்னால் ரொட்டேஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அவுட் ஏன்னா ஸ்கோர் செட் பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் விளையாடுவாங்க, அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தினால மட்டும் லீவ் பண்ணலாம். ஒன்று மந்தனா, சிஃபாலி வர்மா. அதில் மந்தனாக்கு வந்து நல்ல த்ரெட் இருக்குது. ஸோ அதனால பார்த்துக்குங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அதே மாதிரி தான். பேட்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணால் பேட்டிங் சைடில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி பவுலிங் பண்ணாங்கன்னா பவுலிங் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 3 ஸ்ரீலங்கா பவுலர் சொல்கிறேன், இப்போ வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன். யாருன்னா பிரியதர்ஷினி, அதே மாதிரி எஸ் குமாரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரபாதனி. இந்த 3 பேரில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு பிளேயரை எடுத்து பாருங்கள். ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் பிரபாதனி ரொம்ப முக்கியம். செகண்ட் பவுலிங் போட்டாங்கன்னா பிரியதர்ஷினியும் குமாரியும் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிங்க. இதில் ஒரு லோ பிக் வருவாங்க. விக்கெட் கீப்பர் சஞ்சீவினி அவங்க இதில் ஒரு லோ கீப்பர் வருவாங்க. ஆல்ரவுண்டரில் நம்ம அந்த காஞ்சனா அவங்கள சொல்லியிருந்தோம், அவங்க வந்தால் அவங்க ஒரு லோ பிக் அதில் வருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு ஆவரேஜ் பிக்கர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பவுலிங் போடுறாங்கன்னா ஹைச்கர் வருவாங்க. அதே மாதிரி அந்த உமா செட்ரின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு வேளை டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்க, அவங்கள தான் இறக்கி விட்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு, அதில் ஒரு லோ பிக் வருவாங்க. ஸோ இத்தனை லோ பிக் வச்சு தான் நம்மளுக்கு அந்த ஜிஎல் பாயிண்ட்லாம் மிஸ் ஆகிட்டே வருது. ஸோ அவங்கள ஒவ்வொரு டீமில் எத்தனை பேர், 2 பேர், ஒருத்தங்க அப்படின்னு சேர்த்து பாருங்க. நீங்கள் சிவிசிலாம் தராமல் இப்போ கூட பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸில் மிஸ் ஆகிறது கண்டிப்பாக கிடைக்கும். அது போக இந்த மாதவி சமர விக்ரமா நம்ம இப்போ சொன்ன இந்த 5-6 பிளேயர்ஸ் ஆள தான் நீங்கள் எடுக்காம ஒவ்வொரு இதுலையும் விட போய் தான் அந்த ட்ரீம் டீம்லோடைய அந்த 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுங்கிறது மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்கள ட்ரை பண்ணுங்க. ஒரு இதில் அந்த குணரத்னையை வந்து ஒரு ஒரு வேளை ஹை பர்சன்ட்ல இருந்தாங்கன்னா ஒரு 50க்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு இவங்கள ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களே கூட உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேட்டகிரியில் இத்தனை லோ பர்சன்ட்ல இருக்கிறாங்க. ஸோ உமா செட்ரி அவங்க, அந்த செட்ரி அந்த அவங்க, ஸோ அதே மாதிரி உள்ளவங்களை ட்ரை பண்ணலாம். அது இந்த கேட்டகிரியில் இவங்க உள்ள வராங்கன்னா இவங்கள ட்ரை பண்ணலாம். இல்லை இவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. இவங்கள ட்ரை பண்ணாதீங்க, இந்த பெரேராலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரே ஒரு இதில் ஸ்ரீலங்கா வின்னாகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா அதில் ராட்ரிகஸை கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி இவங்க இந்த கன்வீரையும் ட்ரை பண்ணி பாருங்க. இத்தனை லோ பிக் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன இவ்வளோ லோ பிக்கில் கண்டிப்பாக அந்த இது ரொட்டேஷன் பண்ணி அப்படியே வருவாங்க, ஒருத்தங்க இல்லைனா 2 பேர் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நடுசில் விட்டு பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள். ஸோ 50% மேலே கீழே எப்படியும் அந்த நம்ம சொன்ன அந்த 4 to 5 பேர் இல்லை 3 பேர் 4 பேர் அந்த ரொட்டேஷன் பண்ணி வருவாங்க. அதை பிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.